தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காணொளியின் மூலமாக மறுபடியும் இந்த இரவிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்றது எங்களுடைய ஊழியத்துல தேவனுடைய கிரியைகளை உங்க ஜெபத்தின் மூலம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த காணொலியை ஒவ்வொரு நாளும் அதை எடிட் பண்ணி, அதை ரெக்கார்ட் பண்ணி, அதை எடிட் பண்ணி, அதை பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை செய்யக்கூடிய சகோதரருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக உங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன். கவனிங்க, ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும். பொருளாதாரத்துல, குடும்பத்துல, திருமணத்துல, பிள்ளை பேருல, வேலையில, வருமானத்துல அப்படின்னு ஏதாவது ஒரு அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அற்புதங்களின் தேவன். ஒரு நொடி பொழுதுல, ஒரு மைக்ரோ செகண்ட்ல உங்களுடைய என்னுடைய வாழ்வில் அவர் அற்புதம் செய்ய போதுமானவர். நீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய வாழ்க்கையில நம்புகிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன். அதனாலதான் நம்முடைய தேவன் அற்புதமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதம் செய்வதற்கு ஒன்றுமே தடையா இருக்கவே முடியாது. அவருடைய அற்புதத்தை தடுத்து வைப்பதற்கு உலகத்தின் வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆனாலும் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுவேன், தடையாகல. நீங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள் எதுவும் தடையாகல, தாமதமாகிறது. ஆனால் அந்த தாமதத்திற்கு காரணம் யார் என்று கேட்டால், நான் சொல்லுவேன், வேதம் கற்றுக் கொடுக்கிறபடி நாம் தான் அந்த தாமதத்திற்கு காரணம். ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற அளவீடுல அவர் எதிர்பார்க்கிற அந்த அளவுல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். என் அன்புக்குரியவர்களே, வேதாகமத்துல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல ஒரு ஏழை விதவை தாய், கணவர் இறந்து போகிறாரு, வாங்கின கடனை அடைக்க முடியல. அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. இப்ப அந்த கடனை கொடுத்தவன் கடன் அடைக்க முடியாம இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போறதுக்கு வர்றான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல அந்த சம்பவத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்துல அந்த ஏழை விதவை எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போய், என்னுடைய பிள்ளைகளை இப்படி அடிமைப்படுத்தி கொண்டு போறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்து எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன், ஏதாவது செய்யணும் அப்படின்னு தீர்க்கதரிசிட்ட கேட்கும்போது தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த அம்மா சொல்லும், ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்ப தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்வார். அந்த ஆலோசனையின்படி அந்த அம்மா போய் அந்த அந்த காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யறார். என்ன தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் அயலகத்தார் வீட்டுல இருக்கிற காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சு வீட்டை கதவை அடைச்சுக்கிட்டு உன் பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உன்கிட்ட இருக்கிற எண்ணெய அந்த காலி பாத்திரத்துல ஊத்து, அது 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 உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு சொல்லும் போது அந்த அம்மா அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனையின்படியே பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல இருக்கிற எண்ணெய அந்த பாத்திரத்துல ஊத்தும் போது அங்கே அற்புதம் நடக்குது. அவளுடைய வாழ்நாள் முழுவதும் கடன் எல்லாம் அடைச்சு சாப்பிடுறதுக்கான போதுமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறத நம்ம அந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். நான் நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலைமையில அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில செய்த அதே அற்புதத்தை, அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை உங்க வாழ்க்கையில நீங்க இந்த காணொலியை பார்க்கும்போது செஞ்சு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, அதே அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். ஏன்னா ஏழை விதவைக்கு ஒரு ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் அல்ல. அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அதே ஆண்டவர் தான் இந்த அளவும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு வேதத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது, 4வது வசனத்துல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 4வது வசனம், 3-4 வசனங்கள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் பெரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, ஆனால் நமக்கு தேவை பாத்திரம். எப்படிப்பட்ட பாத்திரம்?
காலியான பாத்திரம். காலியான பாத்திரம் உங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த பாத்திரத்துல எண்ணெயை ஊத்த 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 பாத்திரங்கள் நிரம்பி கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு தேவையானது காலியான பாத்திரம். உங்க வாழ்க்கைக்கு தேவையானது காலியான பாத்திரம். எப்பங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு? பிரதர், சிஸ்டர், இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு நான் ஒரு சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? உங்க பாத்திரத்தை காலி பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்கிற சில பகுதிகள் இன்னும் அற்புதங்களை அனுபவிக்க விடாத அளவுக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற சுயம், உங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, உங்களுக்குள்ள இருக்கிற மேட்டிமை, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை குறித்த உயர்வான எண்ணங்கள். நான் சொல்றேன், இந்த பாத்திரம் காலியாகும் போது அற்புதம் செய்வார். பாத்திரம் காலியான பாத்திரம் இல்ல, இப்ப எண்ணெய் நின்று போயிட்டு இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருந்திருக்கும்னு சொன்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கிடைச்சிருக்கும். நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் அது அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் விடுதலை எதிர்பார்க்கிறீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கல்ல, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் உங்கள் பாத்திரம் காலியா இருக்க வேண்டும். empty vessel. If you have a empty vessel, you can get the anointing, you can get the miracle, you can get the wonders. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க பார்க்கணும்னா உங்க பாத்திரத்தை எம்டி ஆக்குங்க. உங்க லைஃபை எம்டி ஆக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க. வெறுமையான பாத்திரமா வந்து நிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவுல இந்த வசனத்தின் அடிப்படையில தங்கள் வாழ்க்கையை காலி பண்ண, ஆண்டவரே தங்களுடைய பாத்திரத்தை காலி பண்ண, தேவையில்லாத விஷயங்களை தன் வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி, ஆண்டவரே பாத்திரம் வெறுமையான பாத்திரமாய் தங்களுக்குள்ள இருக்கிற சொந்த அறிவு, சொந்த பலன், சொந்த முயற்சிகள், சொந்த பந்தங்கள், உறவின் பலன்கள், இதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்வில இவைகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. நான் வெறுமையான பாத்திரமாய் என்னுடைய பலனை நம்பி அல்ல, அறிவை நம்பி அல்ல, சொந்த பலத்தை அறிவை சார்ந்து அல்ல. ஆமென். எனக்கு இருக்கிற ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்சஸையும் நான் ஓரமா வச்சுட்டு ஆண்டவரை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன், என் பாத்திரத்தை காலி பண்ணி வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க வெறுமையாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். வெறுமையாக்கப்படுகிற ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளும் தேவன் தம்முடைய தெய்வீக ஆசீர்வாதமாகிய எண்ணெயை இன்றைக்கு ஊற்றி அருள் புரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை காண செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, பாத்திரத்தை வெறுமையாக்குங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய நன்மை உங்க பாத்திரத்தில் நிரம்பி இருக்கும். God bless you. Have a good day.